400 வருஷத்துக்கு முந்தைய ஒரு மாணிக்கப்பூர்ல பிறந்தார்னு சொன்னா 400 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முந்தைய இருந்தார் அவரு. 400 வருஷத்துக்கு முந்தி பிறந்தாரு, சரி. 500 வருஷத்துக்கு முந்தி அவர் இருக்கல. 1000 வருஷத்துக்கு முந்தி அவர் உலகத்துல இருக்கல. 10,000 வருஷத்துக்கு முந்தி அவர் உலகத்துல இருக்கல. அப்ப எந்த ஆளை நீங்க எடுத்து பார்த்தாலும் ஒரு காலத்துல இந்த வருஷத்தில் பிறந்தார்னு சொல்லி அவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கும். அதுக்கு முந்தி அவர் இல்லாமல் இருந்தாரா இல்லையா? இல்லாம இருந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருக்கட்டும், இப்ராஹிம் நபியா இருக்கட்டும், அதுக்கு முந்தி போன நூஹ் நபியாவே இருக்கட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமே இருக்கட்டுமே, அவர் ஒரு காலத்துல இருந்தாரு. அதுக்கு முந்தி இருந்தாரா? அப்ப எந்த ஒரு மனுஷனை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா முன்னாடி இல்லாம இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மல்கூரா. இந்த மனிதன் இன்ன பொருள்தான் என்று சொல்லி காட்ட முடியாத ஒரு நிலையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நிலை இருந்ததே, அந்த நிலை இல்லாமல் எவனாச்சும் இருந்தானா நல்லா கேட்கிறான். எந்த ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டாலும் அவன் என்னவாக இருந்தான்னு சொல்லாம ஒரு காலத்தில் நம்ம இருந்திருக்கிறோம். உங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னு வைங்களேன், 65 வருஷத்துக்கு முன்பு எங்க இருந்தீங்க? எங்கேயுமே இருக்கல. என்னவா இருந்தீங்க? என்னவாவும் இருக்கல. அப்ப 60 வயசுக்காரன் 65 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பொருளாவும் இருக்கவில்லை. ஒரு 100 வயசுக்காரன் ஒரு 110 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தான்? என்னவாவும் இருக்கல, எங்கேயும் இருக்கல. அப்ப நம்ம வழிபடும் போது நினைச்சு பார்க்கணும், இவனை போய் வழிபடுறமே, இவனை எத்தனையோ லட்சம் வருஷம் இல்லாம இருந்திருக்கிறானே, எத்தனையோ கோடானு கோடி வருஷம் இல்லாம இருந்திருக்கிறானே, இவன் இல்லாமலே இந்த உலகம் இருந்துகிட்டு இருக்குது. இது இவன் இல்லாமலே சூரியன் இருந்துச்சு, இவன் இல்லாமலே சந்திரன் இருந்துச்சு, இவன் இல்லாம காத்து இருந்துச்சு, இவன் இல்லாம கடல் இருந்துச்சு, இவன் இல்லாம மழை இருந்துச்சு, இவன் இல்லாம பூமி இருந்துச்சு, இவன் இல்லாம பயிர் பச்சை முளைச்சிச்சு. அப்ப இவன் நம்ம கேட்கணும், முடிவு வந்துருமா இல்லையா? எந்த ஒரு மகானை எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எந்த ஒரு பெரியார் எடுத்துக்கொண்டாலும் அந்த உலகம்லாம் படைக்கப்பட்டதுக்கு பிந்தி தானே அவர் வர்றாரு. அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம்? இவரை போய் நம்ம மகான்கிறோம், இவரை போய் கும்பிடுறோம், இவர் காலில் போய் விழுவுறோம், இவருக்காக நேர்ச்சி செய்யறோம், இவர்கிட்ட கையேந்துறோம். இவர் இப்படிப்பட்டவர்னு கேட்டா ஒரு காலத்துக்கு முந்திதான் இவர் உருவாகிறார் உலகத்திலேயே. அதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கல. அப்ப நம்ம ஒருவனை வழிபாடு செய்வதாக இருந்தால் யாரு செய்யணும் தெரியுமா? யார் ஃபர்ஸ்டோ, யார் முதல்ல இருக்கிறானோ, இத்தனாம் தேதி பிறந்தான், இத்தனை வருஷத்துக்கு முந்தி உண்டானான் என்று யாருக்கு சொல்ல முடியாதோ, எப்போதும் இருந்துகிட்டே இருக்கிறானோ அவனை நீங்கள் வணங்க வேண்டும். உங்களோட வழிபாடு இந்த அடிப்படைங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், தனக்கு அல் அவ்வளு, நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் முதலானவன். அப்ப நம்ம ஒரு ஆளை வணங்க வந்து அவுலியா மகான் பெரியாருங்கிறீங்கல்ல, அவங்களை இப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவர் அவுலியாங்கிறோம், மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியா, சரி. அவருக்கு வரலாறு இருக்கா இல்லையா? கேட்டா சொல்லுவாங்க, எப்ப பிறந்தாரு? அவர் ஹிஜ்ரி 700ல பிறந்தாரு, அல்ல ஹிஜ்ரி 500ல பிறந்தாரு, ஹிஜ்ரி 800ல பிறந்தாருன்னு ஒரு வருஷத்தை சொல்லுவாங்க. அப்ப ஹிஜ்ரி 800ல பிறந்த ஒருத்தர் ஹிஜ்ரி 900ல இருக்கிறதானே? ஹிஜ்ரி 800ல பிறந்த ஒருத்தர் ஹிஜ்ரி 500ல இருந்திருக்க மாட்டார்ல, ஹிஜ்ரி 200ல இருந்திருக்க மாட்டார்ல, ஹிஜ்ரிக்கு முன்னாடி இருந்திருக்க மாட்டார்ல. அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த தனி மனித வழிபாடு தப்புங்கிறத விளங்கிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? அல் ஹய்யுல் கய்யூம், நான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன். அல்லாஹ் வந்து என்னையத்தான் நீங்க வணங்கணும் என்பதற்கு என்ன காரணம் சொல்றான்? நான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அர்த்தம் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கிறேன், பின்னாடி இருந்துகிட்டே இருப்பேன். உங்க எல்லாத்தையும் அழிப்பேன், நான் இருப்பேன். நீங்க எல்லாரும் காலியா இருவீங்க, நான் இருந்துகிட்டு இருப்பேன். இந்த மொத்த உலகத்தை அழிப்பேன், நான் மாத்திரம் நிற்பேன். அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கிறவ என்னைய வணங்குறான்னு நல்லா கேட்கிறான். நீங்கள் யாரையெல்லாம் வணங்குறீங்க எடுத்து பாருங்க. எல்லாரும் மண்டையை போட்டாங்களா இல்லையா? ஒரு காலத்துல இல்லாம இருந்தாங்க, அது ஒரு பக்கம். சரி, இருந்துட்டாங்க, பிறந்துட்டாங்க, உலகத்துக்கு வந்தாச்சு. வந்தவனையா கண்டினியூவா இருக்கிறாங்களா? அப்துல் காதர் ஜிலானி இன்னும் ஒரு 700 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து இருக்க வேண்டியதானே? ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு நூஹ் நபி வாழ வேண்டியதானே? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 50 லட்சம் வருஷமா இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருந்துட்டு இருக்க வேண்டியதானே? அப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு சின்ன டயத்தில் அவங்க இருக்கிறாங்க. உலகம் படைச்சு லட்சோப வருஷம் ஆச்சு.
அதுல ஒரு இடையில ஒரு பிறக்கிறாரு, ஒரு 100 வருஷம் உலகத்துல வாழ்றாரு, அப்புறம் லட்சம் ஓடி போச்சு, ஆள காணா போய் லட்சம் வருஷம் ஆச்சு, அவர் இல்லாம இருந்து லட்சம் வருஷம் ஆச்சு. நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு செகண்ட் தானே இடையில வந்துட்டு போயிருக்கிறார். நீ போய் கும்பிடுறிய, வழிபடுறிய, எத்தனை லட்சம் வருஷ காலம் அவர் இல்ல, அவர் போய் எத்தனை 1000 வருஷம் ஓடி போச்சு. இப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் காதர் ஜிலானி இருந்தாரா? இந்த 400 வருஷம் அவர் இல்லையே. இப்ப என்ன சொல்ற? அவர் ஏன் இல்ல? அவர் ஏன் நடமாடல? அவர் ஏன் ஊர்வலம் சுத்திட்டு இருக்கல? அவர் ஏன் உன் கண்ணு முன்னாடி காட்சி தரல? அவரே உன்னை மணல ஒரு பொழிச்சிங்க. அப்ப ஒரு ஆளை போய் நீங்க வழிபடுவதாக இருந்தால் வழிபடுவதற்கான தகுதி என்ன? அவர் முன்னும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும், பின்னும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தன்மை உள்ள யாரையாவது கொண்டாந்து காட்டு வழிபடுவோம். நீ வழிபடு, யாரை வேண்டாம் வழிபடு. அப்துல் காதர் ஜிலானி வழிபட போறியா? அல்லது உங்க ஊர்ல ஒரு அம்மா அடக்கி வச்சுக்கிறீங்களா, அந்த அம்மா போய் வழிபட போறீங்களா? மௌலானா அடக்கி வச்சிருக்கீங்களா, அவர் வழிபட போறீங்களா? வழிபடுங்க. எப்ப வழிபடணும்? இந்த மௌலானா தான் உலகத்துல ஃபர்ஸ்ட் நிரூபிச்சுட்டு வழிபடு. இந்த மௌலானா இன்னும் சாவலன்னு சொல்லிட்டு வழிபடு, இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு வழிபடு, அதை நிரூபிச்சு காட்டு வழிபடு. இப்படி யாருக்க காட்டலாமா? அப்ப இந்த தனி மனித வழிபாடு எங்க வருதுன்னு கேட்டா, யார வழிபடணும், அதுக்குரிய இலக்கணம் என்ன, அதுக்குரிய தகுதி என்ன? ஒன்னொன்னு ஒரு தகுதி வச்சிருப்பான்லங்க. ஒரு டாக்டரா வரணும்னு சொன்னா இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும், கவுன்சிலிங்ல தேரணும், இன்னொன்னு குவாலிபிகேஷன் இருக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா தானே மெடிக்கல் சீட் கிடைக்கும். அதுக்கெல்லாம் தகுதி இருக்கும் பொழுதுப்பா நீ போய் வழிபட போறங்கிறிய, உன்னுடைய மொத்தத்தையும் கொண்டு சரணடைய போறங்கிறிய, அதுக்கான தகுதி என்ன? அவன் ஆதியாகவும் இருக்க வேண்டும், அந்தமும் இல்லாம. அவனுக்கு ஆதி இருக்கக்கூடாது, அந்தம் இருக்கக்கூடாது. எவனாவது இப்படி ஒருத்தனை காட்டு பார்ப்போம், இவருக்கு ஆதி இல்ல, இவருக்கு அண்டம் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். சொல்ல முடியாது. ஆதியும் அந்தமும் இல்லாத, துவக்கமும் முடிவும் இல்லாத, எப்ப தோன்றினான் என்பது இல்லாத, எப்ப முடிவான் என்பது இல்லாமல் யார் இருக்கிறானோ அவனைத்தான் நீ வழிபட வேண்டும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ்வாகிய நான் தான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன், அதனால் என்னைய தவிர யாரும் வணக்கத்துக்குரியவன் இல்ல. நீ யாரையெல்லாம் வணங்குறியோ அவன்கிட்ட இது இருக்கான்னு பாடுறாங்க. அல்லாஹ் நீ யாரையெல்லாம் வணங்குறியோ அவன்கிட்ட இது இருக்குதான்னு பாரு. அடுத்து என்ன விஷயம்? இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீ யாரையெல்லாம் நீ வணங்குறியோ அவர்கள்ட்ட இன்னொரு தன்மை இருக்கான்னு பாரு. என்ன தன்மை? அவர்கள் படைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் படைக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும். நீ அவுலியா மகான் யார வேணாலும் கொண்டு வா, நபிய கொண்டு வா, பெரிய பெரிய மகான்கள் பெரிய சித்தர்கள் யார வேணாலும் கொண்டு வா, சாமியார்கள் கொண்டு வா. அவர்கள் எண்ணத்தை படைத்தார்கள். நீ படைக்கிற மாதிரி இந்த மாதிரி பெஞ்சி மரம் கட்டை வேண்டாம் படைத்திருப்பார்கள். அல்லாஹ் எப்படி ஜீவன்களை படைக்கிறானோ, உயிருள்ள பொருள்களை படைக்கிறானோ, அப்படி படைச்ச ஒரு ஆளை காட்டு பார்ப்போம். யானை அல்லாஹ் படைச்சான், பூனை அப்துல் காதர் ஜிலானி படைச்சான்னு சொல்ல முடியுமா? யானை எவன் படைச்சானோ அவன் தான் பூனையை படைச்சான். பூனை அப்துல் காதர் ஜிலானி படைச்சாரு, எங்க ஊர் மௌலானா எறும்பு படைச்சாரு சொல்ல இயலுமா? படைச்ச நீ யார வணங்குறேங்கிறியப்பா போய் அவர் என்னத்தை படைச்சு விட்டாரு? சூரியன் அவர் படைச்சாரா? சந்திரனை படைச்சாரா? அதெல்லாம் அவருக்கு முந்தைய பிடிச்சி இருக்கிறது. சுக்கிரனை படைச்சாரா? செவ்வாயை படைச்சாரா? வியாழனை படைச்சாரா? மலைகளை படைச்சாரா? காற்றை படைச்சாரா? கடலை படைச்சாரா? இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவன்களை எல்லாம் படைச்சிருக்கிறான. அதுல நீ வணங்கக்கூடியவர் எதை படைத்தார்? நீ எந்த சாமியார் எடுத்துக்க, எந்த மௌலானாவை எடுத்துக்க, இவர்கள் என்ன படைத்தார்கள்? படைக்கல. ஒரு தச்சன் செய்கிறதை கூட அவர்கள் படைத்திருக்க மாட்டார்கள். மகான்கள் சொல்லக்கூடியவர்கள் ஒரு விஞ்ஞானி படைச்சிருக்கிறான, இந்த மாதிரி சாதனங்கள் கூட படைத்திருக்க மாட்டார்கள். ஆனா அல்லாஹ் எப்படி படைக்கிறான்? ஜீவன்களை படைக்கிறான். அவனுடைய படைப்பிற்கும் மனிதன் படைப்பிற்கும் என்ன வித்தியாசம்? இதை நான் படைக்கிறேன், நான் மைக்க படைக்கிறேன், 2 மைக்கு படைச்சிட்டேன்னா இன்னும் 2 மைக்கு வேணும். என்ன செய்யணும்? இன்னும் 2 மறுபடியும் படைக்கணும். இன்னும் 2 மைக்கு எனக்கு வேணும். என்ன பண்ணணும்? மறுபடியும் 2 படைக்கணும். அல்லாஹ் எப்படி படைக்குவான்? 2 தான் படைக்குவான். இன்னும் 2 வேணும்னா மறுபடியும் படைக்க மாட்டான். அதுல இருந்து டெவலப் இருக்கும். இந்த மைக்கு குட்டி போடுமா? நீ மைக்க வேணா கண்டுபிடிப்பே தவிர 2 மைக்கு இப்படி சேர்த்து வச்சு இங்க 3வது மைக்கு காட்டணும்னால காட்ட முடியாது. அப்ப படைக்கிறது எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு ஜோடி ஆதம் படைக்கிறான்ல, நம்ம தான் அப்படி பேர் ஆதமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஒரு ஆள் அதான் படைக்கிறான்,
அவர்கள் இருந்து என்ன செய்யுது 600 கோடி 1000 கோடி போய்கிட்டு